أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரையில் போதை வஸ்து புகைத்தல் சம்பந்தமாக மிக தெளிவாக இதை ஒழிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசப்பட்டது. இது பேசுகிறது சுகாதாரம் என்கிற அடிப்படைக்கு அப்பால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதால் இதை கட்டாயம் ஒவ்வொரு மௌலைமார்களும் பேசியாக வேண்டும். அது மார்க்க கடமையாக இருக்கிறது. இதே மாதிரி தான் சமுதாயத்திலே இஸ்லாத்தின் பெயரால் பல காரியங்கள் அரங்கேறி இருக்கிறது. இவைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது எங்கள் மீது பழி சுமத்துகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? இவர்கள் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், யூதர்களுடைய காசியின் வேலை இது, எங்களுடைய மூதாதையர் எல்லாம் என்ன பிழையான வழியிலா இருந்தார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பி, குறிப்பாக மௌலவிமார்கள் எங்கள் மீது மிம்பர்களில் கூட பழியை சுமத்தி பேசுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாதம், எங்களுடைய மூதாதையர் எல்லாம் அப்ப நரகவாதிகளா? வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா, அப்ப எங்களுடைய முன்வந்த உலமாக்கள் எல்லாம் பலிகேடா? இந்த உலமா சபையெல்லாம் பலிகேடா என்று கேள்வியை எழுப்புகிற போது நீங்களும் என்ன நினைக்கிறீர்கள்? அதானே, சரிதானே என்று அவடத்தோடு நின்று விடுகிறீர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை சற்று சீர்தூர்த்தி பார்ப்பதில்லை. அதனால்தான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்காக, புத்தி உள்ள மக்களுக்காக சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தனைக்காக முன்வைக்கிறேன். நீங்கள் புரிகின்ற பாணியிலேயே உங்களுக்கு சில விடயங்களை முன்வைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் ஒரு விடயம் தெரியும். என்னது? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், என்னுடைய சமுதாயம் 73 பிரிவார்கள், 72 கூட்டம் நரகம் போவார்கள், ஒரு கூட்டம் சொர்க்கம் போவார்கள். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். இப்ப அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் என்றால், 72 கூட்டம் நரகம் என்றால், மெஜாரிட்டி என்னவா இருக்கிறது? நரகவாதிகள். உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால், இந்த 200 கோடியும் 73 பிரிவுக்குள் அடக்கலாம். 72 பிரிவு மெஜாரிட்டி நரகம், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகிறார்கள். சரி, இந்த பிரிவு எப்ப தொடங்கியது? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் சிந்தனையில் எடுத்துக்கொள்வதற்காக. இஸ்லாமிய வரலாற்றிலே ஏஎல் பாடம் படித்த ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை எல்லாம் இப்ப இருக்கேன். முதலாவது குழப்பம், பிரிவு எப்ப உருவாகிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 25 வருடத்தில் முதலாவது குழப்பம் உண்டாகிறது. எப்ப?
ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 25 வருஷத்தால், ஹிஜ்ரி 35. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர். பல தரங்களில் ரசூலுல்லாஹ் இவர் சொர்க்கவாதி என்றார்கள். கொல்லப்படுகிறார்கள். அங்கே யார் தோன்றுகிறார்கள்? ஹவாரிஜிகள் என்ற முதலாவது பிரிவு உருவாகிறது. முதலாவது இஸ்லாமிய சமுதாயத்திலே ஹவாரிஜிகள் என்ற பிரிவு முதல் உருவாகிவிட்டது. தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள், ஜகாத்து கொடுத்தார்கள், மிக பேணுதலானவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த ஹவாரிஜிகளை பற்றி என்ன சொன்னார்கள்? இப்படி ஒரு சாரார் தோன்றுவார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட அதிகம் தொழுவார்கள், உங்களை விட அதிகம் நோன்பு பிடிப்பார்கள், ஆனால் அவர்கள் நரகவாதிகள் என்கிறார்கள். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். மௌலைமார்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கும் தெரியும். ஹவாரிஜிகள் என்றால் வழிகேடர்கள். இது முதலாவது பிரிவு. சரி, இரண்டாவது பிரிவு எங்க தோன்றது? அலி ரலியல்லாஹுடைய காலம். அடுத்த தலை அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அடுத்து ஆட்சிக்கு வருகிறார்கள். யார் தோன்றுகிறார்கள்? ஷியாக்கள் தோன்றுகிறார்கள். ஷியாக்கள் என்றால் யாரு? இப்போது ஈரானிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்களுடைய மூதாதையர்கள். அவர்களை நாங்கள் ஷியாக்கள் என்று சுருக்கமாக சொல்றோம். என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து ஆட்சிக்கு தகுதியானவர் அலி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவறிழைத்து விட்டார். அதில் ஒரு சாரார் சொல்றார்கள், அலிக்கு கொண்டு வந்த வஹ்யை முஹம்மது நபிக்கு தவறாக கொடுத்து விட்டார். முஹம்மதுக்கு அலி என்பவர் யார்? இன்னொரு சாரார் சொன்னார்கள், அல்லாஹ் தான் அலியாக வந்தான், அல்லாஹ்வின் வெளிப்பாடுதான் அலி. இந்த கொள்கை கொண்டவர்கள் எல்லாம் ஈரானிலே இப்பயும் இருக்கிறார்கள். இவர்களைத்தான் நாங்கள் ஷியாக்கள் என்கிறோம். முஸ்லிம்களின் சந்ததியினர் என்ற பெயரில் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரே, மூதாதையர் வழி வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா என்று அடுக்கிக் கொண்டு போனால் இதே வாதத்தை ஷியாக்களும் சொல்கிறார்கள், இதே வாதத்தை ஹவாரிஜிகளும் சொல்றார்கள். மூணாவது பிரிவு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி முதலாவது நூற்றாண்டில் உருவானார்கள் முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்கள் என்றால் பகுத்தறிவாதிகள். புத்திக்கு பட்டதை மார்க்கம் என்று எடுத்தார்கள், புத்திக்கு படாததை மார்க்கமில்லை என்று தள்ளிவிட்டார்கள். அவர்களின் முதலாவது கரு ஜஅத் இப்னு திர்ஹம். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 30 வருஷத்தால் இவன் பிறக்கிறான். அவன் வளர்ந்ததன் பின் அவன் தனது கொள்கையை சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மூசாவோடு அல்லாஹ் பேசினான் என்று. கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. அந்த ஜஅத் என்ன சொன்னான்? அது எப்படி அல்லாஹ் மனிதனோடு பேசுவதும் அல்லாஹ்வுடைய பேச்சை மனிதன் கேட்பதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான். அது புத்திக்கு படவில்லை என்றான். இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹீமை தனது நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் சொன்னான், அல்லாஹ் தேவையற்றவன், அவனாவது ஒரு நண்பனை எடுத்துக்கொள்வதாவது அதன் கருத்து அதுவல்ல என்றான். அதனால் அந்த குர்ஆன் வசனத்தை அவன் புத்திக்கு படவில்லை என்று அவனுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கொடுத்தான்.
அப்போது உருவானது முஅத்தஸிலாக்கள். அது பின்னர் பல்கி பெருகியது, பெருகி பெருகி வந்தது. சகோதரர்களே, இந்த மாதிரி 1400, இன்றைக்கு 1445, இன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து 1447 வருடத்தில் இருக்கிறோம். 47 இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து சுமார் 25 வருடத்திலேயே முஸ்லிம் சமுதாயம் பிரிகிறது. இந்த வரலாறு எல்லா படித்தவர்களுக்கும் தெரியும். இப்ப அன்றிருந்து பிரிந்த சமுதாயம் தான் இன்று உலகத்தில் இத்தனை விரிவாக பிரிந்திருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், நம்மளோட வாப்பா எல்லாம் செய்தது பிழையா என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். ஷியாவும் கேட்கிறான், ஷாபியும் கேட்கிறான், சூபியும் கேட்கிறார், எல்லா ஜமாத்தும் கேட்கிறார்கள். எல்லோரும் கேட்கிறார்கள் மூதாதையர் வழி என்று. அந்த அடிப்படையில் போனால் அப்ப எல்லோரும் சொர்க்கம் என்று சொல்ல வேண்டி வரும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் தான் சொர்க்கவாதி. அவர்கள் யார்? நபியலாருடைய காலத்தில் சஹாபாக்கள் நபியை பின்பற்றின மாதிரியான கூட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி வழிநடத்தப்பட்டார்களோ அந்த வழியில் இருந்த கூட்டம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இப்ப கேள்வி, நமது பகுதியில் அல்லது நமது நாட்டில் அல்லது தமிழ் உலகத்தில் இருப்பவர்கள் அந்த 1400 வருஷத்துக்கு முந்தி இருந்த அந்த வழியில் இருக்கிறார்களா, அல்லது பிளவுபட்டு பிரிந்து போன ஷியாக்களின் கொள்கையில் அல்லது முஅத்தஸிலாக்களின் கொள்கையில் அல்லது ஹவாரிஜிகளின் கொள்கையில் இது போன்று காலத்துக்கு காலம் வந்த கொள்கைக்குள் இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? இதை முதலாவதாக சிந்தனைக்கு வைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர், இப்போது என் கையிலே சில கிதாபுகள் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த கிதாபுகளோட ஏன் வந்தேன் தெரியுமா? வாயால் கதைத்தால் பொய்யெல்லாம் சொன்னார் என்று அடுத்த கட்ட மௌலவி மிம்பரில் சொல்லிவிடுவார். இப்ப நாங்க சில பள்ளிவாசல்ல மையத்தை அடக்க சென்றால் தடை விதிக்கிறார்கள். எங்கட பள்ளிக்கு மையத்தை கொண்டு வராதீர்கள். ஏன்? அவர்கள் எண்ணுகிறார்கள் இவர்கள் மார்க்கத்தில் இல்லாத கொள்கையோடு வருகிறார்கள். எங்களுடைய மூதாதையர் எல்லாம் செலவாத்து சொல்லிக்குத்தான மையத்தை கொண்டு வந்தார்கள். இதனது புதுசா ஒரு கூட்டம் நாயை கொண்டு போற பல கொண்டு போய் புதைக்கிறார்கள் செலவாத்து இல்லாமல் என்று ஹஸ்ரத்துமார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாவம் பாமர மக்கள், பள்ளி தலைவர்மார்களுக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது, படிக்கவில்லை மார்க்கத்தை. படித்த மௌலைமார்கள் என்பவர்களும் அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் நம்புவார்கள். அதனால் அன்பிற்குரிய சகோதரி, நமது சமுதாயத்தில் உள்ள சில விடயத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறேன். இதோ என்னிடம் இருக்கிறது கிதாப். இதார கிதாபு? இந்த மௌலைமார்கள் ஏற்றுக்கொண்ட கிதாப். அகில இலங்கை உலமா சபையினர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு இமாம், இமாம் நவவி. இலங்கையினுடைய உலமா சபையினர் இமாம் நவவி என்றால் தலையில் தூக்கி வைப்பார்கள். அவர் எழுதிய புத்தகத்தை தான் இந்த தப்லீக் ஜமாத்தினர் பள்ளிவாசலில் ரியாது சாலிஹின் என்று வாசிக்கிறார்கள். இமாம் நவவி என்றால் தெரியும். அவருடைய கிதாப் இது. அல் அதுகார் என்ற கிதாப், திக்ருகள் என்ற கிதாப்.
அன்றுக்குரிய மௌலைமார்களே, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நாங்கள் மையத்தை அமைதியாக கொண்டு வந்தால் இவர்கள் பாருங்கள் வழிகாடர்கள் என்று சொல்றீர்கள். இப்ப நான் நீங்கள் ஏற்றுக்கொண்ட இமாம் நவவியின் கிதாபோடு வந்திருக்கிறேன். இந்த கிதாபிலே அந்த இமாம் நவவி எனது புத்தகம் 234 பக்கத்திலே ஒரு பாடம் இடுகிறார். எத்தனாம் ஆண்டுக்கு முந்தைய இமாம்? 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்த இமாம். 7ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 631 பிறந்து 676 மரணித்தார். 45 வருஷம்தான் வாழ்ந்தார். இந்த இமாம் இவருடைய ஃபத்வா என்றால் ஷாவி மதுஹபை சேர்ந்தவர்கள் உண்மைக்குண்மையாக ஷாவி இமாம், நாங்கள் ஷாவி மதுஹப் என்று எந்த மௌலைமார் சொல்வார்களோ அவர்கள் தாண்ட மாட்டார்கள். இந்த இமாம் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் ஒரு தலைப்பு போறார், பாபு மா யகூலுல் மாசி மஅல் ஜனாஸா. ஜனாசாவோடு போகின்றவர், மையத்தை எடுத்து செல்கின்றவர் என்ன கூறிக்கொண்டு போவார்? ஒரு தலைப்பு. எத்தனை வருஷம்? 700 வருடத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கிதாப். அந்த இமாம் நவவி அவருக்கு அங்கால் ஷாவி மதுஹபாக்கள் ஒருவர் எடுக்க மாட்டார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? வஅலம் அன்ன ஸவாபல் முக்தார மா கான அலைஹி ஸலஃப் ரலியல்லாஹு அன்ஹும். சரியான கூற்று, அதாவது சரியான ஃபத்வா ஷாவி மதுஹபு. அவர் சொல்றார், சலபுகள் எதை கடைபிடித்தார்களோ அதுதான். சலப் என்றால் சஹாபாக்கள். அவர்கள் என்ன செய்தார்களோ அதுதான் சரியான ஃபத்வா. என்னையாம்? அஸ்ஸுகூத் பிஹாலி ஸைர் மஅல் ஜனாஸா. அன்பிற்குரிய பள்ளிவாசலில் கடமையாற்றும் மௌலைமார்களே, நான் கூறுவதை நீங்கள் மறுத்து பேசினால் உங்களை பகிரங்கமாக விவாத மேடைக்கு அழைக்கிறேன். டேட்டோடு நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். சமுதாயத்தை ஏமாற்றக்கூடாது. உங்களுக்கு காசு தேவையா? பொழைச்சிக்கு போங்க. மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் சில நேரம் சொல்லலாம், அப்படி நவவி சொல்லவில்லை என்று. அப்படியா? விவாத மேடைக்கு நானும் அதுக்காரு நவவி கிதாபை கொண்டு வருவேன், நீங்களும் கொண்டு வரணும். உங்களோட கிதாபில் இருந்தே நான் வாசிக்க செல்வேன். நீங்க இந்த நாட்டினுடைய முஃப்தி ரிஷி முஃப்தியை கூட்டிக்கு வரையலா? கொழும்புல விவாதமா? ரெடியா இருக்கு. இப்பயும் ரெடி, ஒன் த ஸ்பாட். பொதுமக்களை கிட்டி விடக்கூடாது. உங்களுக்கு தெரியாத அடக்கிக்கிறீங்க, பொத்திக்கிறீங்க. தெரியுமா? உண்மையை சொல்லுங்கள். உண்மைக்கு புறம்பாக மாற்றி மாற்றி சொல்லாதீர்கள். இந்த ஊரிலே ஒரு காலத்தில், என்ன ஒரு காலம், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. இப்ப 30 வயதுக்குட்பட்ட மௌலைமார்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஊரில் நடந்தவைகள் தெரியாது. அவர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள். இப்ப வந்திருக்கிற புது மௌலைமார்கள், நாங்கள் 11 ரக்காத்தை ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் என்று தொழுத போது வழிகேடு என்றார்கள். யூதண்ட காசிக்கு தொழுகிறோம் என்றார்கள். மிம்பரில் எல்லாம் கத்தினார்கள். அப்போது நான் அவர்களை விவாதத்துக்கு அழைத்தேன். உங்கள் அந்த காலத்தில் இருந்தவர்கள் ஒரு சாரார் இல்லை, ஒரு சாரார் இருக்கிறீர்கள். புதுப்பள்ளிக்கு பக்கத்திலே மேடையை போட்டுவிட்டு
மேடைக்கு வாருங்கள் என்று ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ண வரலாறு இருக்கிறது. ஒருவரும் பெறவில்லை, போலீசுக்கு ஓடினார்கள். இவரை நிப்பாட்டுங்கள், இவர் எங்களுக்கு கட்டுப்படட்டும் என்று சொல்லுங்கள் என்றார்கள். வரலாறு உங்களுக்கு தெரியாவிட்டால் 2002ஆம் ஆண்டுக்கு முந்தி என்னென்ன நடந்தது என்பதை எல்லாம் மௌலைமாறு பழைய மௌலைமாறு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்ல என்றால் சில புது பிள்ளைகள் பாவம், அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. பள்ளிவாசலில் மைக் கிடைக்குது என்றால் எடுத்துக்கொண்டு என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடங்கவில்லை, அறியாமை. ஆனால் தான் இதோ வீடியோ பண்ணப்படுகிறது, கிதாபுடைய பெயரோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இமாம் நவவி சொல்கிறார். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார், ஃபலா யர்ஃபஉ ஸௌத்தன் பிகிராஅத்தின் வலா திக்ரின் வலா கைரி ذلك. குர்ஆனை கொண்டோ திக்ரை கொண்டோ வேறு எதை கொண்டும் மையத்தை கொண்டு போகிற போது சத்தம் உயர்த்தி கொண்டு போகக்கூடாது. யார பத்துவா? இமாம் நவவியின் பத்துவா. இதுதான் உங்களுடைய இமாம்கள் சொன்னது. இமாம்களுடைய பத்துவாவை குப்பையில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த இமாம்களும் சொல்லாதவைகளை ஏதோ காரணத்தால் வந்த வழியிலே உருவாக்கிவிட்டு எந்த கிதாபும் இல்லாத ஒரு செலவாத்து கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு மோதிக்கு போறேன். நீங்க எங்களுக்கு அதை ஓதணும் போல இருக்கின்ற ஓதினா வேற விடயம். மார்க்கத்தை சொல்லவனை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லவனை பார்த்து யூதன் வழிகடன் எங்கே? அப்படி என்றால் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் யூதனா வழிகேடனா? உங்களுடைய பத்துவாப்படி என்ன சொல்ல வேண்டி வரும்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட, உங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்த உங்களுடைய மதரசாக்களிலே நீங்கள் பிரதானமாக படிக்கின்ற மஹல்லி என்ற பத்வா கிதாபின் அடிக்கிதாபை எழுதிய இமாம் மால் நவவி மின்ஹாஜ் தாலிபின் அந்த கிதாபை எழுதிய அந்த முஃப்தி, இந்த முஃப்தியின் பத்வா ஷாஃபி மத்ஹப் முஃப்தியின் பத்வா, சின்ன பத்வா இல்ல, உங்களுடைய பத்வா. நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். இமாம்களை பின்பற்றுகிறோம், இமாம்களை பின்பற்றுவோம் என்று சொல்லலா. இமாம் நவவியின் பத்வா படி மையத்தை அமைதியாக கொண்டு போக வேண்டும். ஏன் இதை அந்த காலத்தில் இமாம் நவவி சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், தேவை என்றால் எடுத்து பாருங்கள். وأما ما يفعله الجهلة من القراءة على الجنازة بدمشق وغيرها من القراءة بالتمطيط وإخراج الكلام عن موضوعه فحرام بإجماع العلماء. அந்த காலத்திலே, அவருடைய காலத்திலேயே மையத்தை கொண்டு போகும்போது என்ன செய்வாங்களாம்? குர்ஆனை ராகம் எடுத்தெல்லாம் ஓதிக்கு போக துவங்கினாங்களாம். அதனால அவர் அன்றைக்கு பத்துவா சொன்னார். அந்த இமாம் இன்றைக்கு நாங்க செல்லும் போது எங்களை எதுக்கேல் அந்த காலத்தில் டமஸ்கஸிலே, சிரியாவின் தலைநகரமான டமஸ்கஸிலே அவர் கண்ணால் கண்டதை வைத்து சொல்கிறார். டமஸ்கஸிலே ஒரு சாரார் மையத்தை கொண்டு போகும்போது குர்ஆனை ராகம் எடுத்து கருத்து கூட மாற அளவுக்கு அவர்கள் விதம் விதமாக ஓதுகிறார்களே, குர்ஆனை ஓதி போகிறார்கள். அந்த காலம் ஹராம், உலமாக்களை நியோகித்த முடியும்படி ஹராம் என்று பத்வா கொடுக்கிறார். அப்ப எப்படி போகணுமா? அமைதியா போகணும். ஏன் தெரியுமா? அதையும் சொல்லார். நீ மௌனமாக போகிற போது உன்னோட சிந்தனை மரணத்தை ஞாபகத்துக்கு போகும். அப்படி போ. இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார். என்ன சொல்லார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ்.
பெரும்பான்மை மெஜாரிட்டி என்று பார்க்காதீர்கள். அந்த காலத்திலேயே இமாம் நவவீர காலத்திலே இந்த மாதிரி நடைமுறை இருந்துச்சு. அப்ப சொன்னார், காலியால் சொல்கின்ற ஒரு கூற்றை சொல்கிறார், இல்சம் துருக்கல் ஹுதா, நேர் வழிகளின் பாதைகளை பின்பற்றி, வலா யதுர்ருக கில்லத்து சாலிகீன், அந்த நேர்வழியை பின்பற்றி நடப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது உனக்கு எந்த தீங்கும் விளைவித்திட மாட்டாது. வழிகேட்டின் பாதைகளை எச்சரிக்கிறேன். அழிஞ்சு போகக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார் என்பதை கண்டு நீ ஏமாந்து விடாதீர். எவ்வளவு அழகாக இன்ஷா அல்லாஹ் மரணம் வரை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை இந்த நாட்டில் தடுக்க உரிமை இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. என்ன சொல்லிவிட்டார்? வழிகேட்டின் பாதைகளை எச்சரிக்கிறேன். அப்படி என்றால் இந்த மாதிரி மையத்தை கொண்டு போகிற போது சட்டம் போட்டு நீங்கள் திக்ரு குர்ஆன் எல்லாம் ஓதிக்கு போறது வழிகேடு என்று இமாம் நவவி சொன்னார். அப்ப இமாம் நவவி பெருசா நீங்க பெருசா ஹஸ்ரத்துமார்களே? இமாம் நவவி வந்து சொன்னாலும் பள்ளிவாசலில் அவருக்கு தொழுவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏ இப்போ ஹஸ்ரத்துமார் நவவி இமாமுடைய பெரியாக்கள். விரும்பின மௌலைமார்கள், நீங்க ரிஷி முப்தி உலமா சபை தலைவர் அவர பெயரை சொல்லி சொல்லுகிறேன், அல்லது அண்மையில் வந்தார் யூசுப் முப்தி, கூப்பிடுங்கள். எந்த இடத்துக்கு நான் தயார். அழகாக ஓப்பனா சொல்றேன். அவர்கள் சபைக்கு வந்தால் அதுதான் ஹக்கு என்று சொல்வார்கள். சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு பக்கம் இதோ இருக்கிறது ஒரு கிதாப். இது யார கிதாப்? இமாம் ஷாஃபிர கிதாப். இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் எழுதின கிதாப். ஷாஃபி இமாம் என்றால் தெரியும். இப்பைக்கு கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முந்தி இமாம் ஷாஃபி எழுதின கிதாப். 1300 வருஷம். ஸ்கூல் பாடத்திட்டத்தில் படித்திருப்பீர்கள். உம்மு என்ற ஒரு கிதாப், ஷாஃபி இமாமுக்கு ஒரு கிதாப் என்று படித்திருப்பீர்கள். இதிலே ஒரு விடயத்தை சொல்கிறார் இமாம் ஷாஃபி. அவருக்கு ஹக்கு என்று கண்டதை அன்று சொன்னார். நாங்கள் அதை செய்தால் எங்களை வழிகேடு என்கிறீர்கள், யூதனுடைய பள்ளி போகாதீர்கள் என்கிறீர்கள். அப்ப ஷாஃபி இமாமையும் யூதன் வழிகேடு என்று சொல்ல போறீங்களா என்பதை நான் சொல்வதற்கு பின் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தால், இந்த மௌலைமார்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தால் உண்மையை மட்டும் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அப்துத்தீனார், காசின் அடிமைகள். மார்க்கத்தில் விளையாடக்கூடாது. அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான். அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொல்லாததை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரசூலின் மீது பொய் கூறுவதற்கல்லவா, அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், மிகப்பெரிய அநியாயக்காரன் மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்று சொல்பவன். இந்த கிதாப் ஷாஃபி இமாமுடைய உம்மு. இதில் என்ன சொன்னார் என்று பாருங்கள். எங்களது பள்ளிவாசல்களிலே ஜும்மாவுடைய நாளையிலே நாங்கள் ஒரே ஒரு அதான் தான் சொல்லுவோம்.
ஒரு அதான் தான் சொல்வார்கள் இமாம் மிம்பரில் ஏறியதற்கு பின்னால். அதற்கு முந்தி நாங்கள் அதான் சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? ஷாபி இமாம் அதே சொல்கிறார். என்னிடம் இருக்கக்கூடிய உம்மிலே இந்த கிதாபிலே 195வது பக்கம் என்ன சொல்கிறார்? அன்னல் அதான كان أوله للجمعة حين يجلس الإمام على المنبر على عهد رسول الله وأبي بكر وعمر. ஜும்மாவுடைய நாளையிலே அதான் என்பது இமாம் மிம்பரில் இருந்ததற்கு பின்னர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காலம் உட்பட ஒரு அதான் தான் இருந்தது. ஃபலம்மா கானத் ஹிலாபத்து உஸ்மான், உஸ்மான் ரலியுடைய காலம் வந்துட்டு மக்கள் ரொம்ப அதிகம் ஆயிட்டார்கள். மெஜாரிட்டியான முஸ்லிம்கள் நிறைஞ்சிட்டாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்களுக்கு நேரத்தோட இப்ப இருக்கிற மாதிரி மணிக்கூடு இல்லை, ஒன்றும் இல்லை, டைம் பார்க்க இயலாதானே. பஜார்ல மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க என்றதால நான் விளக்கத்தோடு சொல்ல அமர உஸ்மான் பி அதானின் சானின். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது அதான் சொல்ல சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு இதை சொல்லிவிட்டு وقد كان عطا ينكر أن يكون عثمان أحدثه. தாபீன்களை சேர்ந்த அத்தா இமாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது அதானை உருவாக்கினார் என்பதை அவர் நிராகரிக்கிறார். மாறாக முஆவியா காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஷாஃபி இமாம் என்ன சொன்னார் தெரியுமா? வஅய்யுஹுமா கான, இதில் எதுவோ அது உஸ்மான் உருவாக்கினாலும் முஆவியா உருவாக்கினாலும் ரலியல்லாஹு அன்ஹு ஃபல் அம்ருல் லதி அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய. என்ன சொல்றார் இமாம் ஷாஃபி? நபிகளுடைய காலத்தில் இருந்ததே ஒரு அதான், அதுதான் எனக்கு விருப்பமானது. ஷாஃபி இமாம் சொல்லார், எனக்கு விருப்பம் எதுவென்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் காலத்தில் உருவாக்கியது அல்ல, நபியலாருடைய காலத்தில் இருந்த அந்த ஒரு அதான், இமாம் மிம்பரில் ஏறியதற்கு பின்னர் சொல்லப்படக்கூடிய அதான். இதுதான் ஷாஃபி இமாமின் ஃபத்வா, ஷாஃபி இமாமுடைய தீர்ப்பு. உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் இவர்கள் இமாம்களை நிராகரிக்கிறார்கள் என்று. இமாம்களை நிராகரிப்பது நாங்களா நீங்களா? நீங்கள் இமாம்களின் பெயரால் புழுகு மூட்டைகளை அவிட்டு விடுவீர்கள் மக்கள் மத்தியிலே. ஆனால் அந்த இமாம்கள் சொன்னது 1000 வருடம் கடந்தும் 1300 வருடம் கடந்தும் அப்படியே இருக்கிறது. என்ன சொல்கிறார்? அல் அம்ருல்லதி கான அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளுடைய காலத்தில் இருந்த நடைமுறை ஒரு அதான், அதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொல்லுகிறார் இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷாஃபி இமாம் சொன்னது வேறு, நடைமுறையில் இப்போது இருப்பது வேறு. இமாம் நவவி சொன்னது வேறு, சமுதாயத்திலே நாங்கள் செய்து கொண்டிருப்பது வேறு. சமுதாயம் இமாம்களின் வழியை விட்டு போய் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலே இருக்கிற மௌலைமார்கள் வருமானத்திற்காகவோ அல்லது அறியாமையினால உருவாக்கிய விடயங்களை சமுதாயத்திற்கு மார்க்கமா சொல்லிக் கொடுத்து போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யலாம்? எனக்கு கடமை சொல்லுவது. 35 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
எத்தனை போராட்டங்கள், எத்தனை பொய் எண்டிகளை போலீசிலே போய் போட்டார்கள், எவ்வளவு ரவுடித்தனங்களை காட்டினார்கள். எதற்காக? கிதாபுகளோடு வந்து மக்கள் மத்தியில் மார்க்கத்தை சொல்வதற்கு இந்த நாட்டில் அனுமதி இருந்தும், ஆஹா இவன் வந்து விட்டால் எப்படி இருக்கும்? என்ன சொன்னார்கள்? தஜ்ஜால் வெளியாகி விட்டான் என்று நோட்டீஸ் அடிச்சு பகிர்ந்தார்கள். விவாதத்துக்கு வரமாட்டார்கள். எத்தனையோ பேர் அதற்கு பின் நேர்வழி பெற்று விட்டார்கள். அடுத்ததாக இதோ இருக்கிறது கிதாப். மூணாவது விடயம், நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொன்னால் இவர்கள் வெளிநாட்டு காசு வருகிறது, அதனால் இவர்கள் மார்க்கத்தை மாற்றினார் என்று சொல்வார்கள். அப்படியா? இது என்ன கிதாப் தெரியுமா? இந்த கிதாபை தெரியாத, இந்த இமாமை தெரியாத மௌலவியே இருக்க மாட்டார். தஃப்சீர் இப்னு கசீர். இப்போது இந்த தஃப்சீர் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு அதிகமான பாஷையில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தமிழை மொழிபெயர்க்கப்பட்டு வியாபாரத்திற்கு இலங்கையிலேயும் வந்துவிட்டது. இந்த தஃப்சீரை மௌலைமார்கள் மௌலை பட்டம் எடுப்பதற்கு படிச்சு கொடுப்பார்கள். முழுசாக அல்ல, அதில் சில பகுதிகளை சிலபஸுக்குரியதை படிச்சு கொடுப்பார்கள். இதுல என்னத்தை சொல்ல போறேன்? அதுதான் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு மையத்து உளுந்தால், உளுந்த மையத்தை வைத்து மௌத்தானவ குடும்பத்தினர் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் ஹஸ்ரத் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன் தெரியுமா? 40 நாளைக்கு அவருக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளைக்கும் அவருக்கு வேறையா வரும். அதனால் அவருக்கு ஒரு ஹாப்பி. நாளைக்கு ஒரு மையத்து விழுந்தால் அவர் பெரிய டிகிரி ஹோல்டரை விட பெரிய வசதிக்காரர். இந்த தஃப்சீர் இப்னு கசீர், இதிலே குர்ஆனுக்கு வியாக்கியானம் எழுதிய இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் சூரத்து நஜ்மிலே அதனுடைய விரிவுரையிலே அழகாக சொல்கின்றார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான் ஒரு செய்தியை, வன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. ஒரு மனிதனுக்கு அவன் செய்த முயற்சியின அவனுடைய முயற்சியில் உள்ளதே தவிர வேற எதுவும் அவனுக்கு மறுமையில் கிடைக்க மாட்டாது. அதாவது நான் என்னுடைய முயற்சியால் செய்தது மட்டும்தான் எனக்கு வந்து சேரும் என்ற ஒரு வசனம் பெறுகிறது. இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் விரிவுரை எழுதுகிற போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஷாஃபி மத்ஹபை பின்பற்றுகிறோம், ஷாஃபி இமாமுடைய வழியிலே போகிறோம் என்று சொல்லக்கூடிய மௌலைமார்களே, ஷாஃபி இமாமுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? பேரிலே தான் தொடர்பு. அவருடைய பத்வா என்ன தெரியுமா? அவருடைய பத்வா இதோ சொல்கின்றார் இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார். என்னையாம்? இந்த வசனத்தில் ஒமின் ஹாதிஹில் ஆயத்தில் கரீமா, இந்த சங்கையான வசனத்தில் இருந்து இஸ்தம்பத ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் வமன் இத்தபஅஹு, இமாம் ஷாஃபியும் அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களும் சட்டம் எடுத்திருக்கிறார்கள். அன்னல் கிராஅத லா யஸிலு இஹ்தாஉ சவாபிஹா இலல் மௌத்தா. மரணித்தவருக்காக குர்ஆன் ஓதி ஹதியா செய்தால் அந்த நன்மை மையத்துக்கு போய் சேர மாட்டாது என்பது இமாம் ஷாஃபியின் பத்வா. லிஅன்னஹு லைஸ மின் அமலிஹிம் வலா கஸ்திஹிம். ஏனென்றால் யாரோ ஓதுற குர்ஆன், ஹஸ்ரத் ஓதுற குர்ஆன், ஹஸ்ரத் ஓதுவது இவருடைய செயல் அல்ல, மரணித்தவருடைய செயல் அல்ல. மரணித்தவர் தான் செய்ததுதான் தனக்கு சேரும். அவருடைய பிள்ளை
அவருடைய முயற்சியால் வந்தது. அதனால் பிள்ளை தர்மம் செய்தால் தர்மம் சேரும். ஆனால் குர்ஆனை ஓதி மௌலைமார்கள் தர்மம் செய்கிறார்களே, எங்க செய்கிறார்கள்? மையத்தூட்டிலே கத்தம் என்ற பெயரிலே இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. யார் காட்டியது? இமாம் ஷாபியா? எந்த கிதாபிலே இமாம் ஷாபி காட்டினார்? மௌலை வருவார் மையத்தூட்டுக்கு முதலாவது பின்னரம் வந்துருவார். காலையில் மௌத்தானார். எதற்காக? ஒரு யாசினை ஓதுவார், 3 சூரத்தை ஓதுவார். குல் அல்லாஹ் குல்லாபி ஃபலக் குல்லாபி ரப்பினா சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆன் யாசினை ஓதிட்டாரா, ஒரு துஆ ஒன்று ஓதுவார். அல்லாஹும்ம அவுசில் ஸவாப மா கரனாஹு மின் கலாமிக்கல் அஸீஸ் ஹாதிஹி ஹதியத்தன் வாசிலா வ ரஹ்மத்தன் நாஸிலா என்று இப்படி ஒரு நெடிய துஆ ஓதி முடிப்பார். ஏதோ குர்ஆன்ல வந்த மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி. ஏனப்பா ஷாபி இமாமே சொன்னார் ஓதினா சேர மாட்டான் என்று. அப்ப ஷாபி இமாம் என்ன யூதனா? அவரை நீங்கள் வழிகாடர் என்று சொல்ல போறீங்களா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இமாம் ஷாபி தொடர்ந்து சொன்னார், வலிஹாதா, இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உம்மத்திற்கு வழிகாட்டவில்லை, ஆசையூட்டவில்லை. வலா அர்ஷதஹும் இலைஹி பினஸ்ஸின் வலா ஈமாஇன். ரசூலுல்லாஹ் அவருடைய உம்மத்திற்கு நேரடியாகவோ சூசகமாகவோ இதற்கு வழிகாட்டவில்லை. சஹாபாக்களில் எவரும் வலம் யுங்கல் ذلك عن احد من الصحابه رضي الله عنهم. எவ்வளவு அழகாக சொல்கிறார். மௌலைமார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். காசு உங்களுக்கு கபரிலே காப்பாற்ற மாட்டாது. வாய்க்கு தின்பதற்கு அழகாக இருக்கும். மக்களை ஏமாற்றாதீர்கள். என்ன சொல்கிறார் இமாம் ஷாபி? நான் அங்கங்க போகல, கத்த மோதிரத்துக்கு சார்பா சொல்லி இருப்பார்கள். ஷாபி இமாம் என்ன சொன்னார் என்று சொல்கிறேன். ஷாபி மதுஹபிலே ஷாபி இமாமை விட உங்களுக்கு யார் பரிசு? அப்ப ஷாபி இமாம் வழிகேடா? அவர் எந்த யூதர்களுடைய காசிக்காக மார்க்கம் சொன்னார்? என்ன சொல்கிறார்? சஹாபாக்களில் எவரும் அப்படி மரணித்த மையத்துக்காக ஓதினதாக எதுவும் வரவில்லை. வலவ் கான கைரன் லஸபகூனா இலைஹி. அப்படி அது நன்மையான விடயம் இருந்தால் சஹாபாக்கள் எங்களுக்கு முந்தி ஓதி இருப்பார்கள். எவருடைய மையத்துக்காவது குர்ஆன் ஓதி ஹதியா செய்ய போயிருப்பார்கள். வபாபுல் குர்பாத்தி யுக்தஸர் பிஹி பின்னுசூஸ் அலன் நுசூஸ். வணக்க வழிபாடுகளை நபிகளார் காட்டிய வழிமுறையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய புத்தியை பாவித்து உருவாக்க கூடாது என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பத்வாவை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த தஃப்சீர் இப்னு கஸீரிலே நீங்கள் படிக்கிற கிதாப் உங்களுடைய வீடுகளிலே சில நேரம் இருக்கும், அல்ல நீங்கள் படித்த ஒவ்வொரு மദ്രஸாவிலும் இந்த கிதாப் இருக்கிறது. ஒவ்வொரு மദ്രஸாவிலும் அக்கரப்பத்து மன்போல் ஹைராத்தா இருக்கட்டும், அட்டாளச்சேனை சர்க்கியா இருக்கட்டும், காத்தாங்குடி பலாஹியா இருக்கட்டும், சம்மாந்துறை தப்லீகுல் இஸ்லாமா இருக்கட்டும், இன்னும் எங்கே எல்லாம் இருக்கோ எல்லா இடத்திலும் இருப்பது அதுதான். எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் சொன்னால் வழிகேடு, அப்ப இமாம் ஷாபிக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீர்கள்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? சஹாபாக்கள் அப்படி ஓதவில்லை, ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை. நன்மை என்று இருந்தால் அவர்கள் செய்திருப்பார்கள். இது ஷாபி இமாம் கூறிய தியரி. அதே தியரியைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்களா இமாம்களின் வழி, நீங்களா இமாம்களின் வழி? நீங்கள் இமாம்களின் பெயரால் பித்தலாட்டம் செய்கிறீர்கள். நாங்கள் இமாம்கள் சொன்ன வழியை முறையாக கடைபிடிக்கிறோம். என்ன வழி? நல்ல விடயம் என்றால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்கிறார். இந்த வசனம் மௌலைமார்களுக்கு அச்சுறுத்தலை தர வேண்டும். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம். தங்களின் கரங்களால் வேதத்தை எழுதிவிட்டு, தங்களுடைய கரங்களால் வேதத்தை எழுதுவார்கள்.
பின்னர் சொல்வார்கள் ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று சொல்வார்கள். ஃபவைலுன் லஹும், இப்படி எவர்கள் அல்லாஹ் சொல்லாததை வேதத்தின் பெயரால் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நாசம்தான். வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்கள் அதன் மூலமாக எதை சம்பாதிக்கிறார்களோ அந்த காசுகளும் நாசமாகட்டும் என்கிறான் அல்லாஹ். இந்த சமுதாயம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பாமர மக்கள் அல்ல, மௌலைமார்கள் என்ற பெயரிலே ஊழல். இப்போது நடக்கிற ஆகப்பெரிய ஊழல் எங்களது மதகுருமார்கள் அல்லாஹ் ரசூலின் பெயரால் சொல்வது. அடுத்ததாக இன்னொரு கிதாப். இது யாருடைய கிதாப் தெரியுமா? எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தரிகாக்கள், எங்களுடைய சமுதாயத்திலே சாதிலியா காதிரியா தரிகா என்ற ஒரு தரிகா இருக்கிறது. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவருடைய பேரில் ஒரு தரிகா, ரிஃபாயி தரிகா ஒரு தரிகா இருக்கிறது. கோல் சைட்டிலே தென் மாகாணத்திலே கிஸ்தியா தரிகா, சாதிலியா தரிகா, அலவியா தரிகா என்று இருக்கிறது. இந்த எல்லா தரிகாவாதிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு இமாம் தான் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா. நல்ல மனிதன், மக்களுக்கு நல்லதை சொன்னார். அந்த இமாம் ஒரு விடயத்தை சொல்கிறார். அவருடைய கிதாப் இது குன்யா, அல் குன்யா லி தாலிபில் ஹக். உண்மையை தேடுபவனுக்கு அவனுடைய தேவையான அளவுக்கு இதை கூறியிருக்கிற அடிப்படையில் தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். இதிலே ஒரு தலைப்பிடுகிறார், அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும், எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படி நம்புகிறார்கள், எங்களுடைய உம்மாவிடம் வாப்பாவிடம் எங்களுடைய மூதாதையரிடம் கேட்டால் அல்லாஹ் எங்கே என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கான் என்பார்கள். தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான் என்பார்கள். எங்கேயாம் அல்லாஹ் தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருப்பான். இது யாருடைய கொள்கை? இஸ்லாமிய கொள்கையா? யார் அந்த கொள்கை? பிற சமுதாயம் இந்துக்களுடைய கொள்கை. நாங்கள் இந்துக்களோடு நெருங்கி பழகியதால், அதிலும் குறிப்பாக நமது பகுதியில் உள்ளவர்கள் இந்துக்களாக இருந்து முஸ்லிமானவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அதிகமானவர்கள். அரபு நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய பரம்பரை ஏதோ ஒரு இந்துவாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் அதுதான். அதனால்தான் எங்களுடைய சமுதாயத்திலே மிக பழைய பள்ளிகளாக இருக்கிற பெரிய பள்ளி, புதுப்பள்ளி, டவுன் பள்ளி எல்லாம் பள்ளி வாயிலுக்கு நிர்வாகம் தெரிகின்ற முறை என்ன? இஸ்லாமிய முறையா? ராசம்பிள்ள குடியான் தலைவன், வட்டுக்கத்திர குடியான் பொருளாளர், வடக்கனாகுடியான் செக்ரட்டரி, இப்படி ஒவ்வொரு குடியான் பள்ளியில நிர்வாகி என்று வைத்திருக்கிறார்கள். அது என்னையோ அதில் மாற்றங்கள் வரும், குடி மாற்றம் வரலாம். இது யாருடைய முறை? குர்ஆனில் உள்ள முறையா? குடி வழக்கு என்பது என்ன? யாருடைய முறை? இந்துக்களின் முறை. நாங்கள் அவரிடம் இருந்து எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டலை எங்களுடைய சென்ற கால உலமாக்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. அதனால் எவ்வளவு பெரிய சண்டைகள் நடக்கிறது. இந்த குடிமுறை எங்கிருந்து வந்தது? ஒரு அணுவளவு சம்பந்தம் இருக்கா? தாய்க்குலமே, சிந்திக்கக்கூடியவர்களே, அடிக்கடி அப்ப எங்களுடைய மூத்தப்பாமாரெல்லாம் பிள்ளையாண்டு கேட்கிறீர்களே, உங்க உம்மாமார் உங்களோட மூத்தம்மாமார் என்ன உடுப்புடுத்தார்கள்? சாரி உடுத்தார்கள். நீங்க இப்ப என்ன செய்யறது? ஹபாயா போறீங்க. இந்த சாரி உடுக்கிற யார வழக்கு? அந்த சாரி உடுத்தாலே ஆம்பளை கூட வைத்த மறைச்சிக்கிருக்கான். பொம்பளையல் தொப்புளையும் வைத்தையும் சாரி மூலமா காட்டுவார்கள். இது யாருடைய உடை? உங்களுடைய மூதாதையருடைய உடை. இஸ்லாமா? உங்களுக்கு விளங்குதானே அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று.
ஒரு அணுவளவு சம்பந்தம் இருக்கிறதா? நீங்கள் செய்கிறீர்களே கல்யாணம், செய்தீர்களே கல்யாணம். மௌலைமார்களே, மூதாதையர் வழி மூதாதையர் வழி என்று சமுதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்துவர்களே, நீங்கள் செய்த கல்யாணங்களில் தாலி என்கிற நடைமுறை, தாலி பெண்ணுக்கு வேலி என்று தாலி கட்டினால் தான் கல்யாணம் என்ற அடிப்படையில் எங்கள் சமுதாயத்தில் கல்யாணங்களை அரங்கேற்றினர்களே, இது என்ன ரசூலுல்லாஹ் காட்டியதா? சஹாபாக்கள் காட்டியதா? எந்த இமாம் காட்டினார்? எந்த கிதாபிலே தாலியை பற்றி வருகிறது? தாலிக்கு என்ன வார்த்தை? மாலைக்கு கிலாதா என்று சொல்வார்கள். தாலிக்கு என்ன வார்த்தை? அரபியில் எந்த கிதாபிலே வருகிறது? கேட்கிறார்கள். பாருங்கள் வழிகேடர்கள், மூத்தப்பமாரெல்லாம் பிள்ளையாண்டு எங்க அவங்க அறியாதவர்கள். அறியாத சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இவ்வளவு நவீன காலத்திலேயே நீங்கள் எவ்வளவு பித்தலாட்டம் செய்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் கிதாபுகள் வந்து விட்டது. உலகத்தில் உள்ள அனைத்து கிரந்தங்களும் சாதாரணமான ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து விட்டது. இந்த போனிலேயே உலகத்தில் இருக்கிற அனைத்து கிரந்தங்களும் ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கு. அவ்வளவு நவீன காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சம்மதம்? நமது கல்யாண நடைமுறையை யாரு காட்டியது? 101 ரூபாய் சீதனம் மகர் கொடுப்பீர்கள், 11 ரூபாய் மகர் கொடுப்பீர்கள். கூடினால் உங்களுடைய மூதாதையர் கொடுத்த மகர் 1001 ரூபாய். இதைத்தானே கொடுத்தீர்கள். இருக்கிற சொத்தை எல்லாம் உங்களுடைய மூதாதையர் பொம்பளை பிள்ளைக்கு தானே கொடுத்தார்கள். இன்றும் அப்படித்தானே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதா அல்லாஹ் சொன்னது? இதா ரசூலுல்லாஹ் சொன்னது? இதான் உங்களுடைய இமாம்கள் சொன்னது? நீங்க படிக்கவில்லையா மௌலைமார்களே? எங்கேயாவது மிம்பர்ல ஓதுறீங்களா அல்லாஹ் சொன்ன சட்டத்தை? யூசிக்கும் அல்லாஹு பி அவுலாதிக்கும் லிதக்ரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுவடுவதை போன்று 2 பங்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வின் சட்டத்தை நீங்கள் ஒவ்வொரு மௌலைமார்களும் படித்தீர்களா இல்லையா? ஏன் இதுவரை சொல்லாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய சுயநலம். நீங்கள் இருப்பது ஒரு பெண்ணின் வீட்டிலே தஞ்சமடைந்திருக்கிறீர்கள். அது பெண்ணின் வீடு அல்ல. உன்னுடைய மச்சினன்மாருக்குரிய சொத்திலே குடியிருக்கிறாய். நீ சுயநலவாதியாக இருக்கிறாய். மார்க்கத்தை மறைக்கிறாய். மதரசாவில் படிக்கவில்லையா? எனக்கு முந்தி மௌலவியானவர்கள் இந்த அக்கரப்பத்திலே மன்போல் ஹைராத் மதரசா நான் பிறப்பதற்கு முந்தி உருவாயிருக்கும். காத்தாங்குடி பலா மதரசா, அட்டாளச்சேனை சர்க்கையா மதரசா, இந்த ஊரில் இருக்கிற மௌலைமார்கள் உலமா சபையினர் அவர்கள் படைத்த அனைத்து மதரசாக்களிலும் படித்தார்கள். அல்லாஹ்வின் சட்டத்தை இமாம்கள் தெளிவாக சொன்னதை. என்னது? ஆம்பளை பிள்ளைக்கு 2 மடங்கு சொத்து பொம்பளை பிள்ளைக்கு கொடுப்பதை போன்று கொடுக்க வேண்டும் என்று படித்தார்கள். நீங்கள் சொன்னீங்களா? இதையும் யூதர்களுடைய மார்க்கம் என்று சொல்ல போறீங்களா? இதுக்கு மட்டும்தான் அவர்கள் வாய்மூடி இருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தால் ஏன் சொல்லவில்லை? சொல்லுங்கள். மாற ஹுத்பாவிலே சொல்லுங்கள். ஏலும் என்றால் இறங்குங்கள். உலமா சபை குர்ஆனில் இல்லையா? சூரத்து நிசா 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், சூரத்து நிசாவின் இறுதி வசனம். சொல்லுவதற்கு உங்களை தடுப்பது என்ன? சுயநலம். சொல்ல முடியாது. பகிரங்கமா சொன்னால் உங்களால் முடியாது. அடுத்த தர மிம்பரில் ஏற முடியாது. மூதாதையர் வழி பாப்பா உம்மா எல்லாம் பிழையாண்டால் இந்த விடயத்தில் என்ன சொல்வீர்கள்? உங்களோட உம்மாட உம்மா உடுத்த சாரி சரியா பிழையா? பிழை என்று தானே சொல்வீர்கள். இந்த கலாச்சாரம் இல்லையா? ஆம்,
தாலி கட்டித்தானே கல்யாணம் முடித்தார்கள். சரியா பிழையா? ஆம், பிழை. அவர்கள் செய்த பிழை, அறியாமல் செய்தார்கள். அது மாதிரி தான் இவைகளும். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் வழிகாட்டவில்லை. பக்கத்தில் வாழ்ந்த சமுதாயத்தின் கலாச்சாரத்தை அப்படி எடுத்துக்கொண்டார்கள். என்ன செய்யலாம்? உங்களுக்கு அது வாய்ஸாக இருந்தது வைத்து பிழைப்புக்கு. ஆனால் சந்தர்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீர்கள். வெட்கமில்லாமல் சொன்னீர்கள் கேட்க பார்க்க ஆள் இல்லை என்று. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களை ரப்பை பயந்து கொள்ளுங்கள். நரக நெருப்பு கடினமானது. நீங்கள் மார்க்கத்தை மறைத்து உழைக்கின்ற காசி நரக நெருப்பாகத்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதை அவனே குர்ஆனில் சொல்லிவிட்டான். மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி மூதாதையர் வழி பாப்பம்மா பிழையாங்கிறீர்கள். சவார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை வந்து சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்? அவருடைய குடும்பம், கோத்திரம், உற்றார் உறவினர்கள், மக்கமா நகரத்திலே இருந்தவர்கள். அவர்கள் யார்? மூதாயிர் வழி என்று சொல்லையிலே அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்வை நிராகரித்த அபூ ஜஹல் யார்? அபூ லஹப் யார்? ரசூலுல்லாஹ்வின் குடும்பமா இல்லையா? ஆம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்களா இல்லையா? ஆம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்றுதானே அவர்கள் இருந்தார்கள். ஆம். அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் அவர்களை வழிகேடு என்றார், முஷ்ரிக்குகள் என்றார்? வாழையாக இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம்தான் பின்பற்றப்பட்டு வந்திருந்தால் மக்காவில் என்ன இருந்திருக்கும்? சிலைகள் இருந்திருக்குமா? மன்னரைகளை சிலைகளாக ஆக்கியிருப்பார்களா? இல்லை. அப்ப எங்க பலன் நடந்தது? ஆம், இடையிலே சைத்தான் வேலையை செய்தான். அறிவில் இருந்து அறிவீனத்தை மார்க்கமாக காட்டினான். கடைசியாக அறிவீனம் மிகைத்தது, புல்கள் வளர்ந்தது, பயிர்கள் மறைந்தது. இருந்த ஜெனரேஷன் புல்களை பயிராக எண்ணினார்கள். கடைசியாக புல்களை பயிரென்று வளர்த்தார்கள். அந்த வேளையில் தான் அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அப்போது என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்கள் என்று கேட்கிற அதே கேள்வி அன்று கேட்டார்கள். வைதா கீல லஹும் முத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு, இந்த மக்கள் கூறுகிறார்கள், பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர் செய்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். நபிர காலத்தில் சென்ற அதே வாதத்தை வைக்கிறீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், இப்படி சொல்பவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறான். அவலவ் கான ஆபாஹும் லா யாகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். இவர்களின் மூதாதையர்கள் சிந்திக்காத நேர்வழி தெரியாதவர்களாக இருந்தாலுமா இன்னும் மூதாதையர் கதை கதைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதைத்தான் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேட்க வைக்கிறீர்கள். பாவம், பாமர மக்கள் பரிதாபப்படுகிறோம். சரி, விடயத்துக்கு வருகிறேன். சிந்தியுங்கள். அந்த வர்க்கம் திருந்தாவிட்டாலும் நியாயமாக சிந்திக்கிற பாமர மக்கள் திருந்துவீர்கள். அவர்களுக்காக பேசுகிறேன். காசின் ருசி கண்டவன் அவன் லேசில மாற மாட்டான். அல்லாஹ் தௌராத் வேதத்தை அனுப்பினான். அந்த தௌராத் வேதத்தை நாசப்படுத்தியது அந்த வேதத்தை படித்த மதகுருமார்கள். குர்ஆன் கூறுகிறது. இன்ஜில் வேதத்தை அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகம் உயர்த்தப்பட்டதன் பின் அதை பின்பற்றிய மௌலைமார்கள் தான் மார்க்கத்தின் பெயரால் இல்லாததை செய்தார்கள். குர்ஆனை அல்லாஹ் அனுப்பினான். குர்ஆனில் கை வைக்க முடியாது. அதனால் குர்ஆனின் பெயரால் அவுட்டு விட்டார்கள், மார்க்கத்தின் பெயரால் அவுட்டு விட்டார்கள். பாவம், பாமர மக்கள் பரிதாபப்படுகிறோம். சரி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இந்த கேள்விக்கு எங்களுடைய மூதாயிரம் சென்ற பதில், அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கான். அப்ப டாய்லெட்டிலும் இருக்கான் என்றால் அப்பதான் யோசிக்கிறாள். அதானே சரி வராது. தரிகாக்களை பின்பற்றுபவர்களே, இதோ இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ்
குதுபுல் அக்தாப் என்று சொல்வார்கள். அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியா. அவர் அவருடைய குன்யா என்ற கிதாபிலே, என்னிடம் உள்ளது பிரதியில் 56வது பக்கம், அதிலே அவர் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? பதில் சொல்கிறார். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் அதற்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ولا يجوز وصفه بأنه في كل مكان. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அவனை வர்ணிப்பது அனுமதியாகாது, மார்க்கப்படி கூடாது. பல் யுகாலு இன்னஹு ஃபிஸ் ஸமாஇ அலல் அர்ஷ். மாறாக என்ன சொல்லப்படுமாம்? அவன் அர்ஷின் மேல் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்று அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அந்த ரஹ்மான் அர்ஷின் மேல் இருக்கிறான் என்று சொன்னதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணை முஸ்லிமானவளா மூமினானவளா என்று செக் பண்ணுவதற்காக அவர்கள் அல்லாஹ்வை பற்றி கேட்டார்கள், அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று. அப்போது அந்த பெண் வானத்தின் பக்கம் கையை சைக்கினை செய்து வானத்திலே இருக்கிறான் என்று சொன்னாள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவள் ஒரு மூமினான பெண்ணாக இருக்கிறாள், அவளை உரிமை விடு என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸையும் இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கிதாபிலே பதிவு செய்து இதுதான் சரியான நம்பிக்கை என்று கூறுகிறார். அதற்கு பின்னர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நிறைய பேசுகிறார். நாங்கள் முத்தஸிலாக்கள் சொன்னதை போன்று சொல்ல மாட்டோம். முத்தஸிலாக்களில் ஒரு பிரிவினர் தான் ஜஹ்மியாக்கள். ஜஹ்ம் இப்னு சஃப்வானை பின்பற்றவர்கள். அந்த ஜஹ்ம் இப்னு சஃப்வான் தான் சொன்னான் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அஷ்அரியாக்கள் சொன்னதை போன்று சொல்லக்கூடாது. இப்படி நிறைய அடுக்கிக் கொண்டு போகிறார். இப்படியாக அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சஹாபாக்கள் யாரும் சொன்னதாக வரவில்லை என்று ஒரு பெரிய பாடமே நடத்துகிறார். அன்பிற்குரிய சகோதரி, நாங்கள் இமாம்கள் வழியா, நீங்க இமாம்கள் வழியா? நீங்கள் சொல்வது யார் சொன்னது? உண்மையான நேர்வழி பெற்ற இமாம்கள் சொல்லவில்லை. அஷ்அரியாக்கள் என்று பின்னால் வந்தவர்கள் சொன்னதை அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அது பிழை என்று சொல்கிறார். ஜஹ்ம் இப்னு சஃப்வான் போன்ற முத்தஸிலாக்கள் சொன்னதை எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று அது பிழை என்பதை முத்தஸிலாக்கள் சொன்ன கொள்கையை அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் மறுக்கிறார். அதனால் தான் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கிதாபை நான் எடுத்துக்கொள்ள மறந்துட்டேன். அல் உலு லில் அலியில் கஃபார், அல்லாஹ் அர்ஷின் மேல் இருக்கிறான், 7 வானங்களுக்கு அப்பால் அர்ஷ் இருக்கிறது. அர்ஷில இருக்கிறான் என்றால் நாம கதிரையில் இருக்கிறா போல் அல்ல, நமது கற்பனைக்கு அப்பால் இருக்கிறான். அது நமக்கு எப்படி என்பது தெரியாது. அதிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இமாம்கள், ஆரம்பகால இமாம்கள் எல்லோரும் சென்ற கூற்றை கொண்டு வருகிறார். மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹ், யார்? இமாம் ஷாஃபியினுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் இமாம் சபையிலே இருக்கிறார். ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ் அரிசியிலே இருக்கான்னு சொல்லானே அது எப்படி என்று கேட்டார். இமாம் மாலிக்குடைய பதில் எப்படி என்று தெரியுமா இருந்தது? அரிசியில இருக்கான் என்றா தெரிஞ்ச விஷயம், அது எப்படி என்கிறது தெரியாது. அதை பற்றி கேள்வி கேட்கிறதே ஒரு பித்அத், வழிகேடு என்று அவனை வெளியிறக்கி விட்டார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரி, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதற்கு நேர்பாடாக எந்த இமாம் சொன்னாலும் எடுப்போம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு நேர்பாடாக எந்த இமாம் சொன்னாலும் எடுப்போம். எல்லா இமாம்களையும் மனிதர்கள் தவறு விட்டால் அந்த தவறை எடுக்க மாட்டோம். ஆனால் தான் ஷாஃபி இமாம் சுபஹிலே குனூத் ஓதுவது சுன்னத் என்றார். அவருடைய மாணவன் இமாம் அஹ்மத் இல்லை, சுன்னத் இல்லை என்றார். அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாமுக்கு முந்தியவர் சுபஹிலே குனூத் ஓதுவது சுன்னத் இல்லை, அது ஆதாரமற்ற ஹதீஸ்.
ஷாஃபி இமாம் எடுத்த ஆதாரத்தை இமாம் அபு ஹனீஃபா மறுக்கிறார். ஏன்? அது ஆதாரமானது அல்ல என்று. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? கேட்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் அபு மாலிக் அல் அஷ்ஷை ரலியல்லாஹு அன்ஹு மகனார் கேட்கிறார். அவருடைய மகன், தந்தையே, நீங்கள் ரசூலுல்லாஹ்வின் பின்னால் தொழுதிருக்கிறீர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கிறீர்கள், சுபோகிலே மட்டும் இவர்கள் குனூத் ஓதியிருக்கிறார்களா? சுபோகிலே மட்டும். அதற்கு அந்த சஹாபி சொன்னார், அருமை மகனே, அது புதிதாக உருவாக்கப்பட்டு விட்டது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு காலத்துக்கு பின்னர் புதிதாக வந்தது. நம்பி விட்டார்கள், ஓதத் தொடங்கி விட்டார்கள். அப்ப என்ன குனூத் ஓதினார்கள்? குனூத் ஓதினார்கள் என்ன? முஸ்லிம்கள் இப்போது ஓதுகிறார்கள் அல்லவா? முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் எதிரிகளின் படை தாக்கின ஓதுகிறார்களே, குனூத்து நாசிலா, அதைத்தான் ஓதப்பட்டது. அந்த குனூத்து நாசிலாவை கொண்டு வந்து சுபோவில குனூத் ஓதின் என்று சொல்லி அப்படியே ஒரு ஆதாரம் இல்லாத ஹதீஸ் இருக்கிறது. ஆதாரம் இல்லாத ஹதீஸ், லைபான ஹதீஸ். இமாம் ஷாஃபி ஆதாரமாக கண்டதை இமாம் அகமது ஒரு மாணவனே மறுதளிக்கிறார். அதனால் எமக்கு தேவை ரசூலுல்லாஹ்வின் வழி. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே தோரணையில் இன்னொன்றை சொல்லுகிறேன். நேரம் முடிய போகிறது. என்னது? நாங்கள் சொன்னால் வழிகேடு என்பீர்கள், அவருடைய மூப்புக்கு சொன்னார் என்பீர். இதோ இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கிதாப் புகாரி ஹதீஸ் கிரந்தம். நான் பிறப்பதற்கு முன்னிருந்தே பெரிய பள்ளியில் ஓதி வருகிறார்கள் பரக்கத்திற்காக. துல்ஹஜ் மாதம் புகாரி ஓதத் தொடங்குவார்கள். முஹர்ரம் மாதம் டவுன் பள்ளியிலே முஸ்லிம் ஓதுகிறார்கள். இதில் என்ன சொல்ல போகிறீர்கள்? அதான் இவ்வளவு காலம் மோதப்படுகிறது. ஆனால் நான் அறிந்தவரை என்னை தவிர அதில் உள்ள ஒரு விடயத்தை மௌலைமார் சொல்வதில்லை. ஏன்? அது உங்களுக்கே தெரியும். அன்பிற்குரிய சகோதரி, பாருங்கள், நாங்கள் கூறுகிறோம் கபருஸ்தானம் உள்ள இடத்தில் பள்ளி கட்டக்கூடாது. பள்ளி முந்தி வந்திருந்தால் பின்னர் கபரு வந்தால் அந்த கபறுகளை அந்த வளவில் இருந்து அகற்ற வேண்டும். காரணம், பள்ளிக்கு வக்ஃப் செய்யப்பட்ட இடம், அதில் தனி மனிதனுடைய மையத்து வரக்கூடாது, அது பிழை. அல்லது கபரு இருந்தால், கபரு முந்தி இருந்தால் அந்த கபரு உள்ள இடத்தில் பள்ளி கட்ட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் தெரியுமா? இதே புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் தெளிவாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து பள்ளி கட்டினார்கள்? ஹல் தும்பஷு குபூருல் முஷ்ரிக்கில் ஜாஹிலியா வ யுத்தஹது மகானுஹா மஸ்ஜித். அழகாக சொல்கிறார்கள். கபறுகள் இருந்தால் பள்ளி கட்டலாமா என்றால் இல்லை. அதற்கு என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளியை கட்டிய விதத்தை சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை டீப்பாக கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய பள்ளி எங்கே கட்டுகிறார்கள்? ஒரு சாராருடைய மையவாடியை வாங்குகிறார்கள். அந்த மையவாடியில் இந்த கபறுகளை அகற்றுகிறார்கள். அதை தோண்டி தோண்டி அகற்றிவிட்டு நிலத்தை செவ்வனே அழகாக அழகுபடுத்திவிட்டு அதிலே தான் ரசூலுல்லாஹ் பள்ளியை கட்டினார்கள். கபர் இருந்தால் அதை அகற்றிவிட்டு பள்ளியை கட்ட வேண்டும். இல்லை, பள்ளி இருந்தால் அந்த இடத்தில் கபரை கட்டக்கூடாது, கபரை கொண்டு வரக்கூடாது. ஆனால் தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு ஹதீஸை அடுக்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்கள் உம்மு சலமா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு பேரும்
நபியலாவுடைய காலத்திலே அபிசீனியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள், ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த 2 பேரும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு பிற்காலத்தில் வருகிறார்கள். அவர்கள் மதீனாவிலே ரசூலுல்லாஹ்விடம் வந்து என்ன கூறுகிறார்கள்? ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அபிசீனியாவிலே கிறிஸ்தவர்களின் தேவாலயங்கள், வணக்க ஸ்தலங்களை பார்த்தோம். அதிலே சிலருடைய உருவங்கள் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதை கேளுங்கள். புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களிலே ஒரு நல்ல மனிதர் மரணித்தால், சாலிஹான மனிதர் மரணித்தால், அவர் மரணித்து அடக்கப்பட்ட இடத்திலே பள்ளிவாயலை எடுத்துக்கொள்வார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபௌலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளையில் கெட்டவர்கள். யாராம்? புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்திலே வருகிறது. முஸ்லிம் கிரந்தத்திலே இந்த ஹதீஸை எழுதிய பின்னர் உங்களுடைய இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனுடைய விரிவுரையிலே அழகாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர் கூறியிருக்கிறார், அவர் கண்டதை சொல்லுகிறார். ஆங்காங்கே கபறுகளை கட்டினால் அன்றிருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இதை உடைத்து விடுமாறு சொல்லுவார்கள். நான் அதை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொன்னதால் அழகாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்று என்ன நடக்கிறது? பள்ளிவாயல் என்றால் அவ்விடத்தில் கபறு வருகிறது. பள்ளிவாயல் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடம். அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தில் கபறு வரக்கூடாது. சரியாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாயல் என்பது அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட இடம். அதிலே கபறு வரக்கூடாது. அது கபர் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். அதுதான் இமாம்கள் சொன்ன தீர்ப்பு, அதுதான் இஸ்லாம் கூறிய தீர்ப்பு, அதுதான் மார்க்கம் சொன்னது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இமாம்கள் சொன்னதை தள்ளி வைத்து விட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை தள்ளி வைத்து விட்டோம். என்ன சொல்கிறார்கள்? மதீனா பள்ளியிலே கபர் இருக்காம் என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், இதை சொல்லி முடிக்கிறேன். மதீனா பள்ளியிலா ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கிறது? நபியலாருடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளிக்கு பக்கத்து வீடுதான் எது? ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. பள்ளியில போது ரசூலுல்லாஹ் மௌத்தானதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அவருடைய வீட்டில் அடக்கப்பட்டார்கள். பள்ளியில் அடக்கப்படவில்லை. அதோடைய சொந்த வளவு, அவருக்குரிய ஹக்கு. பள்ளிவாசல் பெருப்பிக்கப்பட்ட போது, எல்லா பக்கத்தாலும் பின்னால் பின்னால் பெருப்பித்த போது என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஊட்டு எல்லை அதற்குள் வருகிறது. மக்கள் அதிகமாக 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 இடம் இல்லை. இன்றும் ஒவ்வொரு வருடம் அல்லது 5 வருடத்துக்கு ஒருக்காக அல்லது 10 வருடத்துக்கு ஒருக்காக எத்தனை பில்டிங்கள் உடைக்கப்படுகிறது, ஹோட்டல்கள் உடைக்கப்படுகிறது. இதுவரை விஸ்தரிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ் அவருடைய வீட்டில் அடக்கப்பட்டார்களே, என்ன செய்வது என்பதால் அந்த வீடை செவரளிப்பி அந்த எல்லையை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டது மதீனா பள்ளிக்குள் அல்ல. இது சாதாரணமாக குழந்தை பிள்ளைக்கும் தெரியும், யாருக்கு ஹிஸ்டரி படித்தாக்களுக்கு. அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். பள்ளிக்குள் உழுபட்டால் பள்ளியினுடைய பொது செவர் ரசூலுல்லாஹ்வின் வீட்டு செவர். அதை புரிந்து கொள்ளுங்கள். நபிகளாரை எச்சரிக்கிறார்கள், லா தத்தஹிது கப்ரி வஸன யுஅபத்.
எனது கபரை வணங்கப்படும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று. ஆக அன்பிற்குரிய சகோதரே, இதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. சிந்தியுங்கள். சிந்தனைக்காக சில விடயங்களை சொல்லி இருக்கிறேன். மூதாதையர் வழி மூதாதையர் வழி என்று அடம் பிடிக்காதீர்கள். மூதாதையர் வழி என்று பார்த்தால் இந்த சீதனம் இன்னும் வளர்ந்துக்குத்தான் போகும். இன்று எங்களுடைய பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற காரணம் என்ன? மூதாதையர் வழியினால் ஏற்பட்ட அவல நிலை. அந்த அவல நிலையினால் இன்று பொம்பளை பிள்ளைகள் ஊடு கட்ட வேண்டிய நிலை. மூதாதையர் காட்டின வழி என்ன? பொம்பளை ஊடு கட்டி மாப்பிளை வந்து குடியிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன வழி என்ன? குர்ஆன் சொன்ன வழி என்ன? அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும். உங்களுடைய சொந்த ஆம்பளைகளுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய மனைவியரை உங்களுடைய வீடுகளில் வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உங்கள் மனைவியை உங்கள் வீட்டில் வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இமாம்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இமாம்களும் சொன்னார்கள். ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக், ஸைதி, லாயிரி, சௌரி அனைத்து இமாம்களும் சொன்னார்கள், மனைவியை உங்கள் வீட்டில் வையுங்கள் என்றார்கள். உங்களுடைய மூதாதையர்கள் காட்டியது என்ன? பொண்டாட்டியை விட்டு போய் தஞ்சம் அடைகிறது. அப்ப அது சரியா? அது பிழை என்று உங்களுக்கு தெரிந்தானே சகோதரி. அதனால் உண்மையை புரியுங்கள், தெளிவு பெறுங்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள மூட நம்பிக்கை ஆற்றுங்கள், அனாச்சாரங்களை ஒழியுங்கள், திருந்துங்கள். திருந்துவோம், திருந்தி வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.